வணக்கம். திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரிடம் கெஞ்சியுள்ளார். வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் அதிரடி நடவடிக்கை திமுகவின் தலைமைக்கு பேரதிர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது. திமுகவின் ஒட்டுமொத்தமான எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்களை நேரடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்வதும், வீடு புகுந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடைபெறுவதும் ஆளுநருக்கு தெரிந்துதான் நடைபெறுகிறது. ஆளுநரின் உத்தரவிற்கு இணங்க தமிழக அரசியலில் அதிமுக மற்றும் திமுகவின் எம்எல்ஏக்கள் யார் வேண்டுமானாலும் விசாரணையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஆனால் ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் எம்எல்ஏக்களோ மாஜி அமைச்சர்களது கைதுகளோ நடைபெற வாய்ப்பே கிடையாது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை ஆளுநர் வழங்கியிருப்பதற்கு முக்கியமான காரணம், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். திமுக 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்த பொழுது தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி அவர்களை கடுமையாக, மிகவும் மோசமான முறையில் அப்பொழுது முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். அது மட்டுமல்ல, எப்போதுமே எதிர்க்கட்சி தலைவர் போல ஆளுநரை விமர்சனம் செய்து கொண்டேதான் இருந்தார் உதயநிதி உள்ளிட்ட பலரும். ஆனால் அதற்கெல்லாம் தற்பொழுது அனுபவிக்கும் விதமாக அதிகாரங்கள் எல்லாம் பறிபோகும், ஆனால் படிப்பு ஒருபோதும் பறிபோகாது என்பதற்கேற்ப ஆளுநராக தற்பொழுது நியமிக்கப்பட்டவர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு இணக்கமாக தவறுக்கு நிச்சயமாக தண்டனை செய்ய வேண்டும் என்பதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் போடக்கூடிய உத்தரவிற்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளார். இனியும் திமுகவில் இருந்து யாரும் கைது செய்யக்கூடாது. திமுகவின் மாஜி அமைச்சர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தக்கூடாது. அதற்கு தடையாக ஆளுநர் இருக்க வேண்டும் என்பதற்காக திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மன்னிப்பு கேட்கும் அளவிற்கும் பாதுகாப்பை தேடியும் சென்றுள்ளார் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்ல, ஆளுநர் RN ரவி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருக்கிறார். ஆனால் அவர் தமிழ்நாட்டின் ஆளுநரிடம் ஒன்றை மட்டும் கூறியுள்ளார், என்றைக்கும் மு.க.ஸ்டாலினை நம்பாதீர்கள், உங்களது வேலையை மட்டும் சரியாக பாருங்க. திமுகவை எப்பொழுது நம்பினீர்களோ அன்றைக்கே உங்களது அதிகாரம் பதவிகள் அனைத்தும் பறிபோகும். திமுக அப்படிப்பட்ட சுயநலமான கட்சிதான் என்றும் தமிழ்நாட்டின் புதிய ஆளுநரிடம் RN ரவி அவர்கள் பேசியுள்ளார். அது மட்டும்தான் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலையில் கூட திமுகவின் எம்எல்ஏ மார்த்தாண்டம் என்பவரை அதிரடியாக கைது செய்து 3 வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சபாநாயகரும் முழுமையான ஆதரவு தாவேகாவின் பக்கம் கொடுக்கப்பட்டிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆதிக்கமான கட்சியாக திமுக இருந்தது. ஆனால் இப்பொழுது தோல்வி அடைந்த பிறகும் கூட மக்கள் கோபமும் ஆளும் கட்சியின் கோபமும் முழுவதுமாக திமுகவின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்றால் 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 7 லட்சம் கோடி கடன். மக்களின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டங்களையும் முழுமையாக மேற்கொள்ளவில்லை. எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம். தனியார் நிறுவனங்கள் தானாக முன்வந்து கடந்த திமுகவின் ஆட்சியில் கல்வியில் இருந்து சுகாதாரம் வரைக்கும் அனைத்திற்குமே கமிஷன் பெற்றார்கள் என்பதை தற்பொழுது தாவேகாவின் ஆட்சியில் கூறும் விதமாக அமைந்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக திமுகவில் இருந்த மூர்த்தி அவர்கள் சுமார் 300 கோடி மதிப்பிலான பங்களாவையும் கல்யாண மண்டபங்களையும் கட்டியுள்ளார் திமுகவின் ஆட்சிக்கு பிறகு. அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? ஏன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? மாஜி அமைச்சர்கள் மீது அன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் கொளத்தூர் தொகுதியில் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைந்திருப்பார். திமுகவின் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு கிடையாது. ஏனென்றால் நிர்வாக தலைமை மு.க.ஸ்டாலினிடம் கிடையாது என்று தாவேகாவின் மாஜி அமைச்சர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் நேரடியாக கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததற்கு நீங்கள்தான் காரணம், திமுகவின் தலைமைதான் காரணம் என்பதை பேசும் பொருளாகவே பார்க்க நேரிட்டது.
திமுகவின் எம்எல்ஏக்கள் இன்னமும் அதிகமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள். இதிலிருந்து தப்பிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஆளுநரிடம் சந்திப்பு நேரிட்டு ஆளுநரிடம் உதவியை கேட்பதற்கும் ஆளுநரிடம் கெஞ்சுவதற்கும் பல ஏற்பாடுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்தார். ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்துவிட்டது. மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் இவற்றில் இருந்து பாதுகாக்க முடியும் என்ற காரணத்தினால் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர முடியாது. மத்தியில் அமைச்சரவை கிடைக்கும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது என்று ஒரு பக்கம் கனிமொழியும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுகிறார். இப்பேற்பட்ட அரசியல் களத்தில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து மக்கள் திமுகவை புறக்கணித்ததற்கு முக்கியமான காரணங்கள் ஊழல், முறைகேடு, சரியான தலைமை இல்லாதது, ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றியது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதல்வராவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டியே, கருத்து கேட்கும் பெட்டியே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதிகளிலும் சென்று கேட்டறிந்தார். அதை முழுமையாக செய்தாரா? கிடையாது. திமுக ஊழல் மட்டும்தான் செய்தது என்பதை தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு துறையும் வெள்ளரிக்கையாக வெளியிட்டு திமுக ஊழல்தான் என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிட்டது. பொதுவெளியில் முதல்வர் விஜய் அவர்களை அவதூறாகவும் மிரட்டுவதும் திமுகவின் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் பேசுவது இன்னமும் மக்களிடையே கோபத்தை தான் ஏற்படுத்துகிறது. சட்டசபையில் தாவேகாவின் அமைச்சர்களும் முதல்வர் விஜயும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சரியாக பதிலளிக்க முடியாமல் சட்டசபையில் இருந்து ஓடுவதும், தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் நடத்துவதும், தாவேகாவின் எம்எல்ஏ இளையராஜா உள்ளிட்ட 10ற்கு மேற்பட்ட தாவேகாவின் எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தி சுமார் 180 கோடி தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பணத்தை பெற்று ஆட்சியை கலைத்து விடலாம் என்ற முயற்சிகளையும் திமுக மேற்கொள்வதும் திமுகவின் தோல்விற்கு அடித்தளமாகவே அமைந்துவிட்டது. என்றைக்கு ஒரு கட்சி குறுக்கு வழியில் தன் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறதோ அன்றைக்கே மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்பது 100% உறுதியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் இனி திமுக வெற்றியடைவது வாய்ப்பே கிடையாது. நிச்சயம் வருகின்ற இடைத்தேர்தல் 7 இடைத்தேர்தல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கமெண்டில் கூட சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். திமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் 16 மேயர் பதவிகளை திமுக இழக்க நேரிடும். ஆளுநரிடம் கெஞ்சிய பிறகும் கூட ஒருபோதும் உங்களுக்கு கருணை காட்ட மாட்டோம் என்று ஆளுநர் தரப்பிலிருந்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.